داعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب المحسنين صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله يحب مؤمن القوي صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருள், அவன் நம்மீது வைத்திருக்கிற பெரும் அன்பினால் இங்கே நம்மை அவன் நினைவை கூறுகிற இடத்திலே வந்து சேர்த்திருக்கிறான். இது அவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். நம்ம அவன் மேலே வச்சிருக்கிற அன்பு அது எப்போதும் இருக்கும். அல்லாவை நேசிக்கிறோமா என்றால் எல்லோருமே நேசிக்கிறோம் என்று தான் சொல்வோம். யாராவது அல்லாவை நேசிக்கலன்னு சொல்வோமானா இல்லை. இதை விட மிக முக்கியம், அவன் நம்மை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம் நேசிக்கிறோம். இந்த நேசம் ஒரு பக்கமாக மாத்திரம் நின்றுவிடக்கூடாது. அவனிடத்திலிருந்து நம்மை நோக்கி அந்த நேசம் வர வேண்டும். அப்படியே விட்டுருங்க, மைக்கு நல்லா இருக்கு. ஒன்றும் செய்வாங்க. இது ரொம்ப முக்கியமான நேரம். கவனம் மட்டும் இங்கே. நாம் அவனை நேசிக்கிறோம். அது யார்கிட்ட போய் கேட்டாலும் கடவுள் நேசம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் எல்லாரையும் நேசிக்கிறானா என்றால் அங்கே தான் கேள்வி. அவன் நேசிக்க வேண்டும் நம்மை. நேசம் ரெண்டு பக்கமும் இருந்தால் அந்த நேசம் அங்கீகரிக்கப்பட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஹதீஸில் ஒரு இடத்துல, நான் இந்த உம்மத்தில் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறேன். அவர் யார்? யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார், அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார். அல்லாவும் அவரை நேசிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒருவரை அடையாளம் காட்ட, இன்னொரு இடத்திலே நபி அவர்களுக்கு பிரியமான உணவு ஒன்று வந்து இருக்க, அந்த உணவை பார்த்துட்டு ரசூல் நினைக்கிறாங்க, யா அல்லாஹ், உனக்கும் எனக்கும் பிரியமான ஒருவர் இப்போ இங்கே வந்து என் கூட சாப்பிட்டா திருப்தியாக இருக்குமேன்னு சொன்னான். நீனும் நானும் நேசிக்கிற ஆள் இங்கே வரணும். நம்மை நேசிக்கிறவங்கன்னு இல்லை, நம்மை நேசிக்கிற கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கும். நீ அவரை நேசிக்கணும், நான் நேசிக்கணும். அப்படி ஆள் ஒருத்தர் இங்கே அனுப்பி வச்சா
இந்த உணவு நான் பிரியமாக வச்சிருக்கிற உணவு, அவர் என் கூட சேர்ந்து சாப்பிடணுன்ட்டு பெருமானார் மனசில் நினச்சிட்டு அந்த உணவை பார்த்துட்டு திரும்பினா பக்கத்திலே நபித்தோழர் ஒருவர் வந்து நிற்கிறார். அவர் யார்? அன்னை ஃபாத்திமா நாயகி நிக்கா செய்த மருமகன் செய்தன அலி. பெருமானார் சிரிக்கிறாங்க. நபி அவரை பார்த்தோன்னு சிரித்தாங்க. செய்தன அலி கேட்குறாங்க, நாயகமே, அல்லாஹக்கல்லாஹ் சின்னக், அல்லாஹ் எப்போதும் தங்களை இந்த சிரிப்பை கொண்டு தேர்ந்தெடுப்பானாக. எப்படி அந்த ரசூல் அவங்க அணுகிற விதம், இந்த பல் எப்போதும் சிரிப்போடு இருக்கட்டும் யார் ரசூல் அல்லாஹ். இப்போ சிரித்ததுக்கு காரணம் என்னான்னு கேட்டான். தாங்கள் சிரித்தீர்கள், இந்த சிரிப்பு இருக்கட்டும். உலகத்தில் சிரித்து வாழ்கிற வாழ்க்கை பெரிய வாழ்க்கை. நிறைய பேருக்கு சிரிக்கிற நசீபே இல்லை. ஆனால் கம்மியாக சிரியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சிரிப்பு கம்மியாக இருக்கணும், ஆனால் முகத்திலே மலர்ச்சியும் புன்சிரிப்பும் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த பல் தெரிகிற சிரிப்பு கம்மியாக இருக்கணும், புன்சிரிப்பு எப்போதும் இருக்கணும். நான் தாய்மார்களுக்குமாக சேர்த்து சொல்கிறேன், இது ஒரு அழகிய பாடம். இது ஒரு பெரிய பயானாக மாத்திரம் அல்ல, பாடமாக நீங்கள் கவனிக்கணும். இங்கே பையத்து பெற்றவங்க நிறைய வந்திருக்கிறீங்க. பையத்துங்கிறது நம்மை நாமே தூய்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, நமது உள்ளத்தை பண்படுத்துகிற வாழ்க்கை, ஆசைகளை எல்லாம் அழகுபடுத்துகிற ஒரு வாழ்க்கை, பார்வையை பாதுகாக்கிற வாழ்க்கை, உள்ளத்திலே கசடுகளை நீக்குகிற வாழ்க்கை. பையத்துங்கிறது ஏதோ ஷேகு முரீது கையை பிடிச்சி துவா செய்து கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு தடி மனிதையும் இறை தூய்மை உடையவனாக மாற்றுகிற வாழ்க்கை. மனிதனை அவனுக்குள்ளே இருக்கிற 1000 அழுக்குகளை களைந்தெடுப்பது. எத்தனை பேர் கோலத்தால் அழகாக இருக்கிறாங்க, தாடி என்ன, தொப்பி என்ன, முக ஒளிவு என்ன, ஆனால் அசிங்கப்பட்டு கிடப்பதெல்லாம் அவங்களுடைய உள்ளம்தான். உள்ளத்தை சரியாக்குவது தான் ஒரு ஷேகுடைய வேலை. முரீதுகளுடைய உள்ளத்தை பண்படுத்துறது, உள்ளத்தில் எந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறத அழிக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு திக்ருடைய பயிற்சி, அடுத்தடுத்து இது போன்ற சபைகளை முரீதுகளை கூட்டி அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கிறது. நீ எப்படி இருக்கணும், உணர்வுகள் எப்படி இருக்கணும். ஏன்னா இந்த பையத்துக்கு பின்னால் கிடைக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை அல்லாவே முன் வந்து கொடுப்பான். நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். நான் விரும்புகிற வாழ்க்கை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டியதில்லை, அல்லாவே தீர்ப்பான். ஏன்? என் மூச்சாக, பேச்சாக, உணர்வாக, சிந்தனையாக நான் அல்லாவையே ஆக்கிக் கொள்வேன். இதுதான் பையத்து கொடுக்குற பாடம். வேற ஒன்றுமே இல்லை, எல்லாமே ரப்பு. என்னை கொண்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இன்றைக்கி காலையில் என்ன செய்யணும், பல்வேறு மஷூரா நடக்குது. நான் இங்கே வந்த பின்னால், ஆனால் நான் எல்லாத்தையும் சொன்னது, அல்லாஹ் என்ன நாடுறானோ அது நடக்கும், அல்லாஹ் என்ன நாடுவானோ நடக்கும். நடந்தது. என்ன நாடினாலும் எல்லாம் நடந்தது. நம்ம எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. காரணம் 2 ரக்காத்து ராத்திரி தஹஜ்ஜத்தில் தொழுதுறது. இன்னைக்கு எதுவெல்லாம் ஹைரோ, நான் எதிலெல்லாம் கலக்க வேண்டுமோ அதில் மாத்திரம் என்னை ஈடுபடுத்துவாயாக. எது தேவையில்லையோ, எது ஹைர் இல்லையோ அதில் என்னை கலப்பதிலிருந்து பாதுகாப்பாயாக. அப்போ ஹைர்களுக்குள்ளே அல்லாஹ் கொண்டு விட்டுருவான். எது கலக்கணும் அல்லாஹ் முடிவு செய்கிறான். 2மே ஹைரு, அதில் அல்லாஹ் முடிவு செய்வான். இந்த இடத்துல இருந்தால் பிரயோஜனம், அல்ல இந்த இடத்துல இருந்தால் பிரயோஜனம். இதில் நமக்கு என்ன வராதுன்னா, மன அளவில் எதையாச்சும் ஒன்று நினச்சி கவலைப்பட மாட்டோம். 2-3 பேர் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறது அவங்கள்ட்ட போகிறேன், எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கோ கலந்துக்கிறேன். அல்லாட்ட போய் கேட்டுடுறது, ரப்பே அவங்க வருத்தம் என் மேலே வந்துடக்கூடாது, எங்கே எல்லாம் நான் கலக்கணுமோ நீ நசீபாக்கு. 3 வீட்லேயும் கலக்கன்னா 3 வீட்லேயும் வாய்ப்பை கொடுத்துருன்னு கேட்டுடுறது. சில நேரங்களில் ஒரு நிக்காக 1 மணி நேரம் கூட தாமதிக்கும். ஏன்னா நம்ம போகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்போ நான் அங்கே போய் பேசுவேன். இங்கே வரணும், வெயிட் பண்ணணுங்கிறது ஏன் நோக்கம் இல்லை, ரப்புடைய நோக்கம். யாரும் கோபப்படுகிற இடமே இருக்காது. நாம நடப்பதில்லை, நம்முடைய ஆசைக்கு நடப்பதில்லை, நமது விருப்பத்திற்கு நடப்பதில்லை. என்னை அழித்து ரப்பை காட்டுவது, இதான் பையத். நம்மை காணாக்குவோம், ரப்பை காட்டுவோம். அல்லாஹ்வுடைய பெரிய கயிறு என்ன தெரியுமா? அவன் தன்னை மறைச்சு உங்களை காட்டிடுவான். அவன் தன்னை மறைச்சு உங்களை காட்டிடுவான். நீங்கள் அவனை காட்டணும். அல்லாஹ்வை கொண்டு நடக்குது. இந்த வீட்டில் நடக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க. இந்த அம்மா நசீமா,
அல்லாஹ் அவங்க ஹயாத்தில் அவங்க குடும்பத்தில் பறக்க செய்யணும். ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க, அவங்க பையத்தானாங்க. மதீனாவில் நான் இருக்கிற போது அங்கிருந்து ஒரு முறை என்னுடைய பையத்தை நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. மதீனாவில் வச்சு பைய செய்து கொடுத்தேன், தொலைபேசியிலேயே பைய செய்து கொடுத்தோம். ஆசை, அப்போவுமே ஆசை, எங்கள் வீட்டில் ஒரு மஜ்லிஸ் நடத்தணும். நான் கூட பள்ளிவாசலில் நடத்தணும், பல பேர் பிரியப்பட்டாங்க, வீட்டில் நடத்தணும். இது பள்ளிவாசலை விட பெரிய கூட்டங்க வந்திருக்க மாதிரி தெரியுது. தாய்மார்களும் ஆண்களும் பெண்களும். ஈரோட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பல 100 பேர் பையத்தாக இருக்கிறாங்க. ஈரோட்டில் நிறைய உலமாக்கல் பையத். இந்த பையத்துங்கிறது பேருக்கல்ல, புகழுக்கல்ல. இதன் வெளிப்பாடு, பையத்து பெற்ற ஒரு முரீத் ஒரு வீட்டில் இருப்பார் என்றால் அந்த வீட்டில் இறைவனின் பார்வைப்படும். அப்படி அவரை பண்படுத்துறது. அவர் தீமை செய்ய போக விடுறது இல்லை, பாவத்தின் மீது வெறுப்பு வந்து விடும். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ விரும்புகிற ஒருவர் இங்கே வரணும், நான் விரும்புகிற ஆள் வரணும், என் பிரியம் உன் பிரியம் யாருக்கு இருக்குமோ அவரை அனுப்பி வை. பார்க்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சாங்க. பெருமானார் அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ் தங்களை எப்போதும் சிரிப்போடு வாழ வைக்கட்டும். அது ஒரு அழகிய துவா. அல்ஹக் அல்லாஹு சின்னக், தங்களுடைய பல்ல அல்லாஹ் சிரிப்பை கொடுக்கட்டும்னு அர்த்தம். பெருமானாருக்கு சஹாபாக்கள் கேட்குற அந்த அழகிய பாங்கு. இப்போ சிரித்ததுக்கு ஏதாவது காரணம் உண்டான்னு கேட்டான். செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹ், ஆமாம் அலியே, அல்லாட்ட கேட்டேன், எனக்கும் உனக்கும் பிரியமான ஆள் இந்த உணவை சாப்பிட்றதுக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். கேட்டு முடித்து அல்லாஹ் உங்களை கொண்டு நிறுத்துகிறான். எனக்கு ரொம்ப பிரியம் நீங்கள் தான், அல்லாவுக்கும் பிரியம் நீங்கள் தான், அல்லாஹ் அதனால் உங்களை வர வச்சுட்டான்னாங்க. ஹஸரத் அலி அகமகிழ்ந்து போகிறார்கள். ஒரு மிகச்சிறந்த இறை நெருக்கம் பெற்ற சஹாபாக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல்லாயிரம். ஒவ்வொரு காலத்திலும் சில பேர்களை ரசூல் அடையாளம் காட்டுவாங்க. அதனால் அந்த சஹாபிக்கு அன்பு இல்லையா, இவர் மீது அன்பு இல்லையா என்று நீங்கள் கேட்பதில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் சில பேரை அடையாளம் காட்டுவதற்கு அன்னலாரை சொல்கிறார், அன்னலார் காட்டுகிறார்கள். எனவே இன்றைக்கு நான் இங்கே உங்களோடு பரிமாற விரும்புவதெல்லாம் அவன் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துறோம். நாம் பிரியப்படுற வாழ்க்கைக்கு அவன் என்னை கொண்டு வரணும்னா அவன் பிரியப்படுற வாழ்க்கைக்கு நம்ம போயிடணும். அவன் பிரியப்படுகிறான் என்று பெருமானார் நிறைய சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், அல்லாஹ் உங்களை பிரியப்படணுமா? யாரை பிரியப்படுறான்? அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைச்சிச்சுன்னா அதை விட என்ன வேணும்? என் மனைவி என் மேலே பிரியமாக இருக்கிறாங்கன்னா லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் மனைவி மேலே பிரியமாக இருக்கிறேன்னா குடும்ப வாழ்க்கை சரியாக போகுதுன்னு அர்த்தம். என் பிள்ளைங்க என்னை நேசிக்கிறாங்க, நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னா வீடே சொர்க்கமாயிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் கோடி கோடியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் மனைவிக்கு இவர் மேலே பிரியம் இல்லை, இவருக்கு மனைவி மேலே பிரியம் இல்லை, பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க மேலே வெறுப்பு வருது, பிள்ளைங்க சொல்லு கேட்கறது இல்லை. அப்போ வீட்டில் டோட்டலாக நிம்மதி இழந்துடுறார். என்னுடைய நிம்மதி வீட்டில் தக்க வைக்கணும்னா நான் பிரியப்படுற மனைவி இருக்கணும், என்ன பிரியப்படுற மனைவி இருக்கணும், நான் பிரியப்படுறதாக இருக்கணும். அவங்க என்ன பிரியப்படணும், என் பிள்ளைங்க என் சொல்லு கேட்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, நீ நற்பாக்கியம் உடையவனா, நீ ஒரு சீதேவியா உன்னை அல்லாஹ் ஆக்கணுமா? அல்லாஹ் சில அடையாளங்களை வச்சுருக்கான். அதில் முதல் அடையாளம், உனக்கு எல்லா வகையிலும் ஹைரும் நலவும் செய்கிற மனைவி கிடைச்சிக்கிடுவாங்கன்னா. அல்லாஹ் நம்ம வீட்டு மனைவியர்களை அப்படி ஆக்கி வைப்பானா? அவங்க இருக்கணும், நம்ம ஹயாத் வரைக்கும் அவங்க இருக்கணும், நம்ம வாழ்கிற வரைக்கும் அவங்க நம்ம கூட இருக்கணும். மனைவியின் இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. அந்த ஸ்தானத்தை நிறைய பேர் மனைவியை இழந்த பின்னால் தான் அதை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. இருக்கிற வரைக்கும் சங்கடப்படுத்திடுறாங்க. நம்மால் நம்முடைய மனைவி ஒரு துளி கண்ணீர் வடிச்சிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? அல்லாஹ் கொடுத்த வரம். ஆனால் அந்த மனைவி யாராக இருக்கணும்? மர்அத்துன் சாலிஹா, நற்பாக்கியம் உள்ள மனைவியாக, நம்மீது நேசம் காட்டும் மனைவியாக, நம்மை தேர்ந்தெடுத்த மனைவியாக இருக்கணும். என் பிள்ளைங்க அவுலாதுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவுலாதுகு அபுராரா, பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தொடர்புடைய பிள்ளைங்க, ஒழுக்கமுள்ள பிள்ளைங்க, தாய் தந்தையை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைங்க, அதெல்லாம் கிடைச்சிட்டா நீ பாக்கியசாலிங்கிறான். நான் பாக்கியமான ஒரு மனிதன் ஆகணும்னா வீடு அழகாக இருக்கணும், மனைவி அழகாக இருக்கணும், பிள்ளைங்க அழகாக இருக்கணும். அழகுங்கிறது கோலத்தில் மட்டுமல்ல, குணத்தில் இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? அப்போ தான் வீடு ரசிக்கும். இங்கே அல்லாவே உன்னை நேசிக்கணும். அது நேசம் கிடைச்சிச்சு,
வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாகிடும். நான் அல்லாட்ட கேட்கறது, உன் நேசம் கிடைக்காத வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. அவன் நேசம் கிடைக்கல. அல்லாஹ் சொன்னான், என் நேசம் யாருக்கு? நீ இஹ்சானுடைய வாழ்க்கைக்கு வாங்குறான். முரீதுகள் ரொம்ப கவனிக்கணும். இஹ்சானுடைய வாழ்க்கைனா என்ன? உனக்குள்ளே இருக்கணும் அந்த உணர்வு, உபகாரம் செய்யும் குணம். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குமா? நான் உன்னை நேசிக்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த குணம் பெரிய குணம். இஹ்சான்ங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற நிலையில் நீ வாழணும், வணங்கணும். அல்லாஹ் என்னை பார்க்கிறான்கிற நிலையில் வாழணும், வணங்கணும். என் பெட்ரூம் கூட ரப்பு பார்க்கிறான்கிற சிந்தனையில் இருந்தால் பெட்ரூம் வாழ்க்கையும் கூட அழகாமையும். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அப்படிங்கிற நிலைங்கிறது தொழுகையில் மட்டும் இல்லை, என் லைஃப் டோட்டலா, வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலில், பழகுவதில், நெருங்குவதில், நான் செய்கிற இபாதத்தில், அனைத்திலும் அவன் பார்க்கிறான்கிற அந்த நிலையில் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேரே இஹ்சான். இஹ்சான்ங்கிறதுக்கு அடுத்த பொருள் என்ன? உபகாரம் உடைய வாழ்க்கை வாழணும். எல்லாருக்கும் உபகாரம் செய்கிறது. நம்மால் யாருக்கும் ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது. 4 பேர் நமக்கு துவா செய்கிற இடத்துல எல்லாரையும் வச்சு பார்க்கணும். நம்மளை மற்றவங்க பார்த்தா நமக்கு துவா செய்யணும். அவர் நல்ல மனுஷன், அவர் உபகாரமான ஆள். உலகத்தில் ஒரு ஜீவனுக்கு கஷ்டம் கொடுக்கறத கூட அல்லாஹ் விரும்புறது இல்லை. ஒரு நரகவாசிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். ஏண்டு கேட்டபோது பசியிலையும் தாகத்திலையும் துடித்த ஒரு நாய்க்கு அவர் தண்ணீர் கொடுத்தார். அதனால் அவர் செய்த கொடூரமான பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டார். அதோடு ரசூல் சொல்ல முடிக்கல. ஃபகஃபரல்லாஹு வஷக்கரா, அல்லாஹ் அவரை மன்னித்தான், அல்லாஹ் அவருக்கு நன்றி சொன்னான். நம்ம தான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அல்லாஹ் நமக்கு நன்றி சொன்னான். எப்போது? தாகத்தில் துடித்து கொண்டிருந்த நாய் ஒன்றுக்கு கிணத்துக்குள்ளே இறங்கி குடிக்கும் சக்தி அதற்கு இல்லை, அள்ளி குடிக்கும் சக்தியும் அதற்கு இல்லை. இவர் வந்து பார்த்தார், அங்கே ஒன்றுமே இல்லை, வாளி இல்லை, கயிறு இல்லை. கிணத்துக்குள்ளே இறங்கி தன்னுடைய காலிலே போட்டிருந்த மிகப்பெரிய ஜூவை கலட்டி அது நிறைய தண்ணீரை நிரப்பி தன் வாயில் வைத்து பல்லால் பிடித்து மேலே ஏறி அந்த தண்ணீரை நாயின் வாயில் கொடுத்ததால் அல்லாஹ் அவரை மன்னித்தான். மன்னித்தது மாத்திரமல்ல, அவரை சொர்க்கவாசியாக ஆக்கினான். அதை தாண்டி அல்லாஹ் அவருக்கு நன்றி சொன்னான். இஹ்சான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன்கிறான் திருக்குரானிலே. இப்படிப்பட்ட இஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறது யாரை? இஹ்சானோடு இருக்கணும். அவன் நேசம் நமக்கு கிடைக்கும். இந்த பயானா அவன் நம்மை நேசிப்பான். அந்த வாழ்க்கைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம தயாராகிறது. ஒரு ஷேக்கு கொடுக்குற பாடம் அதுதான் பெரிய பாடம். இஹ்சானை கொடுத்துடுறது. அல்லாஹ் பார்க்குறாங்கிற சிந்தனையை வீட்டில் கொடுத்துருவோம். லைஃப் டோட்டலாக எங்கே போனாலும் கார் ஓட்டுவார், அல்லாஹ் பார்க்கிறான்கிற நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். யாரோடு பழகுவார், அல்லாஹ் பார்க்கிறான். கொடுக்கல் வாங்கல், அல்லாஹ் பார்க்கிறான். அப்போ அதில் எல்லாத்துலேயுமே தவறு நடக்காது. நேர்மை இருக்கும், நீதி இருக்கும், நிம்மதி இருக்கும். அல்லாஹ்ட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? நீ சரியாக நடந்தால் அவனும் சரியாகவே நடப்பான். நீ விசாலமாக நடந்தால் அல்லாவும் விசாலமாக நடப்பான். நீ பிறருக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். இதெல்லாம் மனதில் இருக்கும். ஆனால் ஷைத்தான் இதில் போய் ஈடுபட விடாமல் தடுத்துரும். யாருக்காவது நல்லது செய்யணும், உபகாரம் செய்யணும் மனசு வரும். சில நேரத்தில் இப்படி எடுப்போம், திடீர்னு ஷைத்தான் சொல்லுவான், இப்போ வேண்டாம், நம்ம வீட்டில் நாளைக்கு கூப்பிட்டு வச்சு கொடுத்துருவோம். வீட்டுக்கு போன பின்னால் அது நாளையாக மாறி 4 வருஷம் ஆயிடும். உபகாரத்திற்கு அல்லாஹ் கிடைக்கிறான், அவன் நேசம் கிடைக்கிறது. அது அவ்வளவு சீக்கிரமாக செய்கிற வாய்ப்புகளை ஷைத்தான் தடையாக்கி வச்சிடும். அந்த இடத்துல போய் நாம் நிற்காமல் எப்போதும் கவனம் வையுங்கள். இஹ்சான்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் தான். நிறைய பொருள், 2 பொருளை நாம் இப்போ வாழ்க்கையாக எடுக்கிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்விலும் வணக்கத்திலும் அவன் நம்மோடு இருக்கிறான், நம்மை பார்க்கிறான், அவன் முன்னால் நாம் இருக்கிறோங்கிற எண்ணம் வாழ்விலும் எடுக்கணும், வணக்கத்திலும் எடுக்கணும். வாழ்வுங்கும் போது தொழில், வியாபாரம், குடும்பம், மனைவி, மக்கள். 2வது, பிறர்கள் எந்த வகையிலும் சஞ்சலப்படாமல் அவர்களுக்கு நாம் உபகாரியாக இருப்பது.
உபகாரம் செய்கிற அந்த குணம் என்பது அவன் நேசத்திற்கு நம்மை தேர்ந்தெடுத்து விடும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம போகிற இடம் நம்ம போகிறது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு ஜான் என் பக்கம் வந்த, நான் எங்கே வந்தேன் தெரியுமா? உன் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வந்தேன். நம்ம இவ்வளோதான் ஸ்டெப் எடுத்தோம், அதை விட 2 மடங்கு ஸ்டெப் எடுப்பான் அல்லாஹ். நீ கொஞ்சம் கொடுத்தாய், நான் நிறைய கொடுப்பேன் என்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இந்த வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் இப்போ நீங்கள் மனசில் வைங்க. இந்த வாழ்க்கை தான் நம்ம வாழணும். நம்முடைய நிலைகளில் எப்போதாவது ஏதாவது தவறான எண்ணம் வந்தால், அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தால் அந்த தவறான எண்ணம் காணாமல் போயிடும். மனிதன் தான் ஆசை வரும், பாவ சிந்தனைகள் வரும், பார்வைகள் கூட தப்பான பார்வையாக மாறும். அதையெல்லாம் சீராக்கிற இடம்தான் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற பெரிய முயற்சி. 2 ரக்காத்து தொழுகிறத விட 2 நிமிஷம் அல்லாஹ்வை பற்றி, என் வாழ்க்கையை பற்றி நான் சிந்திப்பது பெரிய பாக்கியம் என்றார்கள் நபிகள் நாயகம். ஏன்னா தொழுகையிலேயே 1000 தவறான எண்ணங்களோடு தொழுகிறேன். 2 நிமிடம் என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நான் ஏன் தவறுகிறேன், நான் ஏன் குறை செய்கிறேன், நான் ஏன் அவனை புரியவில்லை, நான் ஏன் இன்னும் சரியாகல என்று உன்னை பற்றி நீ அழகாக வாழுவதற்கு முயற்சியும் சிந்தனையும் வைத்தால் அது எத்தனையோ ரக்காத்து தொழுகிறதை விட பாக்கியமானது. சரியாகிற இடத்துக்கு போகிறோமா இல்லையா? அடுத்து அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சு, உடனே தௌபா செய்து விடுங்கள். அல்லாஹ் என்னை மன்னிச்சு. மன்னிக்கிறதுங்கிறது வார்த்தை அல்ல. இனி இந்த தவறை நோக்கி நான் போக மாட்டேன். தௌபாவுக்கு பொருள் என்ன தெரியுமா? தௌபா செய்கிறோம்னா என்ன? இந்த பாவம் இனி நடக்காது, நான் வாக்களிக்கிறேன். அந்த பாவத்தை இனி ஒரு முறை திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். இன்னைக்கு தௌபா நமக்கு ரொம்ப லேசாக போச்சு. அஸ்தௌபிருல்லான்னு வார்த்தைகள், வாய்மொழிகள், மீண்டும் அந்த பாவத்தை போய் பார்க்குறோம். அஸ்தௌபிருல்லா சொல்லிக்கிட்டே தப்பு பண்ணுகிறோம். தௌபாங்கிற ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. கிதாபு தவ்வாபின்னு ஒரு கிதாபை எழுதியிருக்காங்க. அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து மீண்டவர்கள் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காதவர்கள், அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. தௌபா செய்து திருந்திட்டாங்க, இனி அந்த பாவத்தை திரும்பியே பார்க்கல. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபீக் செய்வானா. நான் யாரையாவது பற்றி புறம் பேசினேன், அது பெரிய பாவம், நான் திருந்திட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன், இனி செய்யக்கூடாது. திரும்ப இனி ஒரு முறை என் வாழ்க்கையில் யாரை பற்றியும் நான் குறையும் புறமும் பேசாமல் வாழ்வது தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளம். நம்ம பேசுகிறோம், தௌபா கேட்குறோம், 2வதும் அந்த தவறில் போய் விழுகிறோம். அது ஒரு அழகான மனிதர்களின் அடையாளம் இல்லை. ஒரு ஷேக்குடைய வேலை அந்த நிலையை சீராக்கிட்டே இருக்கிறது, தௌபாவுடைய வாசலை திறந்து வைக்கிறது. அந்த நிலையில் இருந்து மீண்டும் ஒரு முறை வராமல் தன்னை தடுத்து கொள்கிற வாழ்க்கை. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படி ஒரு வாழ்க்கை கொண்டு வந்தாங்க. எத்தனையோ தவறுகள் இருந்துச்சு, அதில் விட்டு வெளியில் வந்தாங்க. 2வது அந்த தவறை நோக்கி பயணிக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழருடைய கையில் பார்க்குறாங்க, தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க. தங்கம் ஹராமாயிட்டு, ஹராமான மெசேஜ் அவருக்கு கிடைக்கல, ஹராமான தகவல் கிடைக்கல. பெருமானார் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த இடத்தில் ஒரு நெருப்பு கங்கு இருக்கிறது, இந்த தங்கத்தை விட சிறந்ததுன்னா. நீ தங்கத்தை போட்டிருக்கப்பா, அந்த இடத்துல ஒரு நெருப்பு கங்கை தூக்கி வச்சுக்கா, அது ஒன்று சுட்டு பொசுக்கும், பரவாயில்லை. அது இந்த தங்கம் இருப்பதை விட ஆண்கள் தங்கம் அணிவது ஹராம் என்பதை அன்னலார் உணர்த்தின அந்த பாடம், அந்த தோழருக்கு தங்கம் ஹராம் என்று தெரியாது. அது ஹராமாக்க ஆரம்பத்தில் தங்கம் ஹலாலாக இருந்துச்சு. பெருமானாரே ஒரு தடவை தங்க மோதிரம் செய்து போட்டிருந்தாங்க. நபியின் கையில் தங்க மோதிரம் இருந்துச்சு, அனுமதிக்கப்பட்ட காலம். பின்பு தடை செய்கிறாங்க. அந்த தடைங்கிறது இப்போ ஒரு காலம் மாதிரி இல்லை. அந்த மெசேஜ் போய் பாஸ் ஆகிறதுக்கே பல மாதம் ஆகிடும். அந்த வார்த்தையை கேட்ட நபித்தோழர் அந்த மோதிரத்தை கலட்டி வெறுப்படைந்ததை போல் தூக்கி வீசினார். அது எங்கே போய் விழுந்துச்சுட்டே தெரியல. பெருமானார் விடை பெற்றாங்க. கூட இருந்த தோழர்கள் சொன்னாங்க, எப்பா தங்கம் அணிய வேண்டாம்ங்கிறாங்க நபி, தங்கத்தை யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லலை, மனைவிட்ட கொடுக்கலாம், பிள்ளைகள்கிட்ட கொடுக்கலாம், வேணா எனக்கு இருக்குப்பா எடுத்துக்கப்பான்னாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கக்கட்டியை விட நெருப்பு கட்டி இருப்பது சிறப்பு என்று சொன்ன பின்னால் இனி அதை நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்றார்.
அந்த தங்கத்தை எடுக்கிறது தப்பு இல்லை. இனி என் வாழ்க்கையில் அதை நான் வெறுப்புற்று தூக்கி வீசிட்டேன். தங்கம் பயன்படுத்தலாம், மனைவிட்ட கொடுக்கலாம், எனக்கு வெறுப்பு வந்துச்சு, தூக்கி வீசிட்டேன். இனி என் வாழ்க்கையில் இந்த தவறு ஹயாத் வரைக்கும் தங்கத்தை அவர் கையில் அணியல, அதன் பக்கம் திரும்பி பார்க்கல, அந்த பொருளே வேண்டாம் என்கிறார். இப்போ நம்முடைய உணர்வுகளில் இப்படி ஒரு நிலை உருவாகணும். பாவம் என்பது அதன் மீது வெறுப்பு வரணும். அல்லாஹ்ட துவா செய்யணும். நிறைய வழிமார்கள் கேட்ட துவா, யா அல்லாஹ் எனக்கு பாவத்தின் மீது வெறுப்பை தருவாயா. இன்றைக்கெல்லாம் பாவங்கிறது ரசிக்கிற மாதிரி, விரும்புகிற மாதிரி, பாவத்தை செய்துட்டு 2 பேர்கிட்ட அதை பற்றி பேசுகிறோம், இப்படி நடந்துச்சு, இப்படி செய்தோம். அந்த செய்த பாவத்தை அல்லாவே மறைச்சாலும் இவர் 4 பேர்கிட்ட அதை பற்றி பேசி அந்த பாவத்தை ரசிக்கிற நிலை ஏற்படுது. பெருமானார் சொன்னாங்க, உங்களில் ரொம்ப பெரிய பாவி யார் என்றால், அவர் ஒரு தவறு செய்துட்டார், இருட்டில் செய்தார், ரகசியமாக செய்தார், அல்லாவும் 4 பேருக்கு தெரியாமல் மறைச்சிட்டான். காலையில் எழுந்திருச்சு அதை அவர் பகிரங்கப்படுத்தி 4 பேர்கிட்ட போய் இப்படி ஒரு தப்பு செய்துட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறார். அவர் அல்லாவின் பார்வையில் ரொம்ப கேவலமான பாவி என்றார். அல்லாஹ் தான் மறைச்சிட்டானே. ராத்திரி ஏதோ தப்பு நடந்துச்சு, அது வெளியாகல, மறைச்சிட்டான். இப்போ அவர் அல்லாட்ட கெஞ்சணும், மன்னிச்சர் அல்லான்னு கேட்கணும். அல்லாட்ட போய் மன்னிப்பு கேட்குற இடத்த விட்டு போட்டு 4 பேர்கிட்ட போய் அதை பற்றி பேசிட்டு இருந்தார் பாருங்க. அதனால் அல்லாஹ் அவரை ரொம்ப கேவலமான மனிதராக பார்க்கிறான். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ்வினுடைய நேசம் என்பது நம்மள அவன் பிரியப்படான். அதான் இன்னைக்கு நம்முடைய ஒரே இலக்கு, அவன் பிரிய எங்கே இருக்குதுன்னு தேடுறது. சாபாக்கள் எல்லாத்துலேயும் தேடுவாங்க, இதில் இருக்குமா, அதில் இருக்குமா, அல்லாஹ்வுடைய பிரிய எதில் இருக்கும், அதை போய் தேடி தேடி. பெருமானாட்டை வந்து ஒருத்தர் கேட்டார், ஈமான்னா என்னான்னு கேட்டார். ஈமான் என்றால் என்னான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவருக்கு சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது, ஹதீஸில் பதிவாகுது. அஸ்ஸபுரு ஒஸ் சமாஹத்துன்னாங்க. ஈமான்னா என்னன்னா, வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டம், துன்பம், சோதனை, நெருக்கடி, அதை பூரா தாங்கிட்டு நீ பொறுமையாக இருக்கிறன்னா நீ தான் ஈமானுடையவன்னா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வாழ்க்கையில் வர்ற கஷ்ட நஷ்டம் சோதனை போய் ஊர் ஊராக சொல்கிறதா, பல பேர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறதா? அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுக்க கொடுக்குறான். ஒரு கஷ்டம் வருதுன்னா பாவிகளுக்கு சொந்தம் இல்லை. துன்பங்கிறது அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவர்களுக்கு அவன் கொடுக்கறது இல்லை. அப்படின்னா நபிமார்களுக்கு எதுக்கு கஷ்டத்தை கொடுத்தான்? வாழ்க்கையில் அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே வருவான். சில கஷ்டத்தையும் கொடுப்பான், சில துன்பத்தையும் கொடுப்பான், சில பிரச்சனை வரும், திடீர்னு சில நெருக்கடி வரும். நம்ம பணி செய்கிறோம், பணி செய்கிற இடத்துலையே நெருக்கடி வரும். யாரால? நம்மை நேசித்தவர்களாலேயே நெருக்கடி தரப்படுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார், இப்போ அவர் தான் எனக்கு தொந்தரவாக இருக்கார். நான் சொல்வேன், அவரை வச்சு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்த போகிறான். அந்தஸ்து உயரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக, ஈமான்னா என்ன? ரப்ப நம்புறது, ரசூலை நம்புறது, தீனை நம்புறது, சொர்க்கத்தை நம்புறது. அப்படிப்பட்ட ஈமானுக்கு பெருமானார் கொடுத்த பதில் அஸ்ஸபுர். வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள், நெருக்கடிகள், அது வீட்டில் வரலாம், தொழிலில் வரலாம், நண்பர்களோடு வரலாம். அந்த நெருக்கடிகளில் நீ தாங்கி கொண்டு பொறுமையாக இருப்பது. பொறுமைனா என்ன? அதை போய் அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்கிறது இல்லை. அல்லாஹ் இப்படியெல்லாம் செய்கிறான், அப்படி நீ சொல்லலையா, உங்கள்கிட்ட அல்லாஹ் ஈமானை வெளிச்சமாக்கி விட்டான். 2வது சொன்னாங்க, ஒஸ் சமாஹத்து. ஈமான்னா என்னன்னு தெரியுமாப்பா? ஒஸ் சமாஹத்து, கொடைத்தன்மையோடு நடப்பதுன்னா, விசாலமான உள்ளத்தோடு நடப்பது. கொடைத்தன்மை, யாருக்கும் கொடுக்கிற உள்ளம் இருக்கணும், விசாலமான எண்ணம் இருக்கணும். அப்படி இருக்குமா? நீ மூமின். நம்ம ஈமான்ங்கிறது அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புகிற இடத்துல வச்சிருக்கிறோம். ரசூல் சொல்றது, விரிந்த உள்ளம் உனக்கு இருந்தால் 1,00,000 பேர் பிரயோஜனம் அடைவாங்க. பார்த்தியா? அங்கே அல்லாஹ் உன்னை மூமினாக கபூல் செய்து விடுகிறான். உள்ள விசாலமாக இருக்கணும், கொடைத்தன்மையோடு இருக்கணும் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிற அந்த வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையில் எப்போதுமே நாம் கவனம் வைக்கணும். ஏதேனும் சருகுதல் நடந்தால் அதை விட்டு உடனே மீண்டுறணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். தௌபா செய்து வாழ்கிறவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இது குர்ஆனினுடைய பதிவு. தப்பு உடனுக்குடன் தப்பை விட்டு மீளணும். அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லணும். நிறைய பேர் அந்த சொல்கிற நசீப் இல்லை. அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, பாவம் செய்கிற போதெல்லாம் ஒரு புள்ளி, கருப்பு புள்ளி விழுது, உடனுக்குடன் அழிச்சிருங்க. உடனுக்குடன் நீங்கள் அழிக்கலைன்னா அந்த பாவம் மீண்டும் மீண்டும் செய்ய புள்ளி பெருசாகி அந்த கருப்பு புள்ளி கனமாகிறது, கல்பு கருத்து போகிறது. கல்பு அல்லாஹ் தங்குற இடமாச்சே.
கல்பு ரப்பு தங்குற இடம். எனவே அதில் எப்போதும் கவனம் இருக்காது. அதனால் ரொம்ப கவனம், தவறுகளிலிருந்து மீட்சி பெறது. வாழ்க்கையில் வணக்கமும் செய்கிறோம், தவறும் செய்கிறோம்னா அது எப்படி? தொழுகையும் பண்ணுறாரு, பாவமும் செய்கிறார், தக்பீர் கட்டி நிற்கிறார், பாவத்தை பற்றி சிந்திக்கிறார், துவா கேட்கிறார், கண்ணீர் வடிக்கிறார், அப்புறம் மீண்டும் எதற்காக துவா கேட்டாரோ கண்ணீர் வடித்தாரோ அதிலேயே போய் மூழ்கிறார். அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை இல்லை. அதை விட்டு மீட்டு எடுக்கிறது ஒரு ஷேக்குடைய பொறுப்பாக இருக்குது. அதுதான் பயிற்சி. ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம ஃபோனை பண்ணுறாங்கன்னா உம்மத்து முரீதுகள் பண்ணுற பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும். ஹதரத் இப்படி ரொம்ப நல்லவர், நாம் ரொம்ப பெரிய மனிதர், அவங்க நம்மள்கிட்ட உண்மையை பேசுவாங்க. ஹதரத் இப்படி இருக்குது, எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியலை, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வருது, இப்படியெல்லாம் சிந்தனைகள் மாறுது. உடனே அவருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவரை நகர்த்துறது. இன்னென்ன செயல்பாடு, இன்னென்ன வாழ்க்கை செய், இன்னென்ன காரியங்களில் ஈடுபடு, அந்த எண்ணங்கள் மாறும். அப்போ எண்ணங்கள் என்பது வாழ்க்கையாக பிரதிபலிக்கும். எண்ணம்ங்கிறது வாழ்க்கை. எப்படி நினைக்கிறோமோ அப்படி வாழ்கிறோம். நாம் நினைக்கிறது நல்லதாக இருந்தால் வாழ்க்கையும் நல்லதாகிடும். நிறைய நேரங்களில் மனசில் வர்ற எண்ணங்களுக்கு மதிப்பளிக்காமல் போயிடக்கூடாது. மனசில் வர்ற எண்ணங்களில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த எண்ணம் பாவமாக வந்தால் உடனே கட் பண்ணணும், நல்லதாக வந்தால் நடவடிக்கைக்கு கொண்டு வரணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானா. அந்த எண்ணம் போயிட்டே இருக்கும். ஒரு வினாடிக்கு பல நிமிடங்கள் பல எண்ணங்கள் மனிதனுடைய இதயத்தில் வரும். இது ஒரு பெரிய மெமரியில் நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய எவ்வளோ, இப்போ உதாரணமாக நம்ம சாதாரணமாக மெமரி கார்டில் எவ்வளோலாம் ஏற்றுறோம், அந்த மாதிரி தான் பல எண்ணங்கள் வந்து அது ஏறும். நல்ல எண்ணங்களையாக ஏற்றி வச்சிட்டோம்னா நல்ல எண்ணங்கள் பூரா நம்ம வாழ்க்கையின் நாளைய வரலாறாக மாறிவிடும். அது ஒரு பெரிய அடிப்படை. அதில் வரக்கூடிய அந்த பாவன் எண்ணங்களை எல்லாம் உடனே கட் பண்ணிகிட்டே போகணும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்பாரில் ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு மனசு கொஞ்சம் கட்டுப்படலை, மனசு ரொம்ப அலைம்பாயுது, அதனால் மன விருப்பத்துக்கு வெறுப்பாக வாழ சொல்லியிருக்கீங்க. அவருக்கு நான் இறைச்சி இனி சாப்பிட மாட்டேன்னார். என்ன சாப்பிட மாட்டேன்? இறைச்சி சாப்பிடும்போது ஆசை கூடுது, எண்ணங்கள் மாறுது. பெருமானார் சொன்னாங்க, இங்கே வாப்பா, எப்போ முற்றிலும் துறந்த துறவியாக போய் அல்லாவை அடைவதை விட வீட்டில் இருந்து குடும்பத்தோடு இருந்து ஹலாலான பொருள்களை சாப்பிட்டு வரக்கூடிய ஆசைகளை அழித்து அல்லாவை அடையணும். பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னி ஒஹிப்புல் லஹம், நான் இறைச்சியை பிரியப்படுறேன். நான் இறைச்சி வேணும்னு கேட்டால் அத்தாமணி ரப்பி, என் ரப்பு எனக்கு கொடுக்குறான். அதனால் இறைச்சியை தடை செய்திடாத. மட்டன் சாப்பிட்டா ஆசை வரும்னு சொல்லி மட்டனை அழிக்காத, மட்டனை சாப்பிடு, வரும் ஆசையை அழிச்சிருன்னா. ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாதே தவிர ஹலாலை தடுக்கக்கூடாது. அவர் உடனே சொன்னார், என் மனைவி ஹவுலா, அம்மாவை விட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் இறை தியாகம் வரும்னு நினைக்கிறேன். அவங்க மனைவி ஹவுலா, என் மனைவி ஹவுலா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. மனைவியோடு வாழ்கிறது, மனைவியை பார்த்தா ஒரு வகையான எண்ணங்கள் வருது. அதனால் மனைவியை கொஞ்ச நாளாக பிரித்து வச்சுக்கிட்டா நான் கொஞ்சம் இறைவனை அடைஞ்சிடலான்னு நினைக்கிறேன். வேண்டாம்பா, நான் பிரியப்படுறேன், என் மனைவியர்களோடு வாழ்கிறேன், என் மனைவியோடு நான் வாழணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மனைவியோடு வாழ்றது என் சுன்னத்து. அதை விட்டுட்டு நீ போய் மனசை கட்டுப்படுத்தக்கூடாது, அதை வச்சுட்டு மனசை கட்டுப்படுத்துனா. ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியே இல்லாமல் அல்லாஹ் போய் அடைய போகிறேன்னா நீ அல்லாஹ் அடைய மாட்ட. மனைவி எதுக்கு தெரியுமா? உன்னுடைய தப்பான ஆசைகள் வராமல் ஹலாலான ஆசையாக மாற்றுவதற்கு தான் மனைவி. பெருமானார் சொன்ன ஒரு அழகான ஹதீஸு, வெளியில் போகிறீங்க, உங்கள் பார்வை ஏதாவது ஒரு பெண் மீது பட்டால் உடனே வீடு திரும்பி விடுங்கள். வீடு திரும்பிடுங்க. ஏன்? உங்கள் மனைவி வீட்டில் இருக்கிறார்கள். அந்த தப்பான பார்வையை அழிப்பதற்கு ஹலாலான பார்வை இங்கே வையுங்கள் என்றார். ஒரு ஆசை வந்துச்சு ஒரு பெண் மீது, வீட்டுக்கு வா, அந்த ஆசை இங்கே நிறைவேற்றது ஹலால். அப்போ மனிதனுடைய உணர்வுகளில் தவறான உணர்வுகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் மனைவியை கொடுத்தான். அதனால் என்னுடைய மனைவிலாம் வேண்டாம், நான் தனிமையில் இருந்தால் தான் அல்லாஹ் கிடைக்குவான் அப்படின்னு நீ நினைக்கிறாயா? அப்படி வச்சு அல்லாஹ் நீ அடையலாம் முடியாது. வேறு திசையின் பக்கம் ஷைத்தான் அவனை கொண்டு போயிடுவான். ஒரு அழகான வாழ்க்கையை நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழணும். மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்.
ஆசைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம மேலே இருக்குதுங்கிற எண்ணங்கள் வளரணும். இதற்கெல்லாம் மேலான அவன் எதை பிரியப்படுவானோ அதை தேர்ந்தெடுத்து வாழ்கிறது. நம்ம ஆசைகளுக்கு நம்ம இணங்கி போனால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. அவன் விருப்பத்திற்கு நாம் மாறினால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பயத்து ஆகிட்டோம், ஷேகுடைய தொடர்புக்கு போயிட்டோம், இபாதத்து வணக்கம் திக்ரு இப்படி தானே வாழ வச்சிருவாங்க, நம்ம வியாபாரம் பண்ண முடியுமா, தொழில் பண்ண முடியுமா? உங்களுக்கு புரியல. எத்தனையோ மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் பயத்தாக இருக்கிறாங்க. அவங்க பயத்துக்கு பின்னால அவங்க சொல்வதெல்லாம், எந்த தொழிலில் மனம் போராட்டம் இருந்ததோ இப்ப இந்த தொழிலுக்குள் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். பயத்துக்கு பின்னால் அவங்கள மாத்திருது. லைஃப் இப்படி தான் அப்படின்ற ஒரு உணர்வை உண்டாக்கிறது. அதில் அவங்க கரெக்டாக நடைபோடுகிற வாய்ப்பு ஏற்பட்டுடும். நிறைய பேர் எல்லாம் இருக்குது, நிம்மதி இழந்துடுறாங்க. இங்கே நாம் நிம்மதியை நோக்கியே பயணிக்கிறது. ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இழக்கிறது இல்லை. ஏன்? நம்ம அல்லாஹ்வுடனேயே இருக்கிறோம். நமக்கு ஏன் நிம்மதி காணாமல் போகுது? அப்போ அவனோடு இருக்கிறோங்கிற அந்த அழுத்தமான செய்தியை பதிவு செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நிறைவுபடுத்துகிற மஜ்லிஸ் நடத்தணும். பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி, அன்னல்லாஹ யுஹிப்புல் மூமினல் கவி, அல்லாஹ் யாரை பிரியப்படுறான்? சக்தி வாய்ந்த வலுவான மூமினை பிரியப்படுகிறான். என்ன சக்தி வாய்ந்த மூமின்? வலுவான மூமின்னா என்ன? அல்லாஹ் பிரியப்படுகிற மூமின் அவன் சக்தி வாய்ந்தவன். வலுவானவன்னா என்ன அப்படின்னா, அவன் தன்னை அடக்கும் சக்தி பெற்றவன், தன்னை அடக்கிற சக்தி. வீரன் யார்? வீரன் யார்? எதிரியை தாக்கி அவனை கீழே வைத்து மேலே ஏறுபவன் அல்ல வீரன். கோபம் வரும்போது தன்னை அடக்கி ஆள்பவனே வீரன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கெல்லாம் நம்ம வீரத்தை வெளியில காட்டுறோம். வீரம் உனக்குள்ளே காட்டுங்கிறாங்க சர்க்காரை ஆலம். கோபம் வரும்போது அடக்கிறாயா, நீ வீரன். எதிரியை அடக்குபவன் அல்ல வீரன். அதே போல அல்லாஹ் உன்னை நேசிக்கணும்னா சக்தி வாய்ந்த மூமின். என்ன சக்தி? எது நடந்தாலும் என் ரப்பால் நடக்கிறது. எனக்கு இன்பம் துன்பம் அனைத்திலும் அதை நடத்துபவன் அல்லாஹ். அவன் என்னை சோதித்தாலும் அந்த சோதனை அழகாகத்தான் இருக்கும், என்னை உயர்த்தினாலும் அந்த உயர்வுக்கு பின்னால் ஒரு பெரிய வாழ்வு இருக்கும் என்று தன்னை அனைத்திலும் பலப்படுத்தி கொள்கிற மூமின் அல்லாஹ்வுக்கு பிரியமான மூமின். நம்ம கொஞ்சம் கஷ்டம் வந்தாது அப்படியே ஆள் தோழ்ந்து போயிடுறாரு, அப்படியே முடங்கிடுறாரு, பள்ளிவாசலுக்கே போகிறதில்லை. கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ப்ரெஷர் கூடுனாலே அவங்களால இயங்க முடியதில்லை. கொஞ்சம் கால் வலியாக அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. நான் கேட்கிறேன், என்ன அந்த பயம், அந்த கவலை, என்ன நடந்து விடும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல்? ப்ரெஷர்லாம் கூடும் குறையும், சுகர் கூடும் குறையும், எல்லாமே நடக்கும். எந்த ஒன்றுக்கும் என் உயிரை பறிக்கும் சக்தி இல்லை என் ரப்பு நாடாமல். ஹை ப்ரெஷரில் வச்சு பல பேரை 40 வருஷமா அல்லாஹ் வாழ வைக்கிறான். லோ ப்ரெஷரை கொடுத்து வாழ வைக்கிறான். ஹை சுகரில் இன்னைக்கு பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுகர் எத்தனைப்பா? 6ங்கிறாங்க, 5ங்கிறாங்க, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறாங்க. அல்லாஹ் ஹயாத்தில் பறக்க செய்யிட்டே இருக்கான். லோ சுகர்லேருந்து எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விளங்குதுன்னா, என் ரப்பு வாழ வைப்பவன் அவன், நோயை கொடுக்கிறவன் அவன், சுகத்தை குளிக்கிறவன் அவன் அப்படிங்கிற எண்ணம் பிறந்து விடுமையானால் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். இல்லைன்னா ஒவ்வொன்றிலே போய் லாக் ஆகிடுறோம். ஒரு கவலை வந்துடும், ஒரு பயம் வந்துடும், கொஞ்சம் தலை சுத்தரமாக இருக்குது அல்லது கொஞ்சம் மயக்கம் வர்றமாக இருக்குது. டப்புன்னு எழுந்திரிச்சு துவா செய்துட்டு தக்பீர் கட்டி தொழுதுட்டு அல்லாஹ்ட கையேந்திட்டோம் சொன்னால் அல்லாஹ் ஒரு வழியை திறந்துருவான். என்ன வழியை திறப்பான்? ஒன்று ஏதாவது அதை சரி பண்ணுறதுக்கான வழியை திறப்பான், இல்லது அவன் மீது உள்ள நம்பிக்கையில் நம்மை அசை போட்டு நடைபோட வைத்து விடுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். அதனால் இன்ஷா அல்லாஹ் அவனை விட்டு நம்ம தூரமாகாமல் அனைத்து நிலையிலும் அவன் பக்கம் மீளுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை நித்தம் எடுக்கணும். தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், டென்ஷனை குறைச்சிருங்க. டென்ஷனால் என்ன ஆக போகுது? பிள்ளைங்க மேலே டென்ஷன் ஆகுறீங்க, கணவன் மேலே டென்ஷன் ஆகுறீங்க, ஏதாச்சும் நடக்க போதா? இல்லை, நமக்கு நம்ம நோயை கூட்டிக்கிறோம். உங்களுக்கும் சொல்லுகிறேன், வியாபாரிகளாக இருக்கிறோம், முதலாளியாக இருக்கிறோம், வேலை வாங்குகிறோம், டென்ஷன் வருது, டென்ஷனை குறைங்க. டென்ஷன், சுகரு, ப்ரெஷரு எல்லாத்துக்கும் அதுதான் மூலதனம். டென்ஷன் வந்துச்சா சுகர் வந்துடும், ப்ரெஷரும் வந்துடும். நம்ம நோயை நம்ம உண்டாக்குறதா? டென்ஷன் வேண்டாம். எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம், அமைதி, அதுக்கு ஒரு அழகு இருக்கிறது. அந்த நிதானமும் அமைதியும் அல்லாஹ்வே கொடுக்கிறான். அவன் பக்கம் அதை கையேந்துவோம், வாழ்க்கையை அழகாக்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்போதும் அவன் பக்கம் மீளுகிற வாழ்க்கையை தருவானாக. எந்த ஒன்றிலும் உடைஞ்சு போயிடக்கூடாது, நொறுங்கிடக்கூடாது.
இனி நம்மால் முடியாது அப்படின்லாம் வரக்கூடாது. லா தை அசூ மிர்ரவுஹில்லா, அல்லாவின் பேரருளை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள். நிறைய பேர் வியாபாரம் கொஞ்சம் முடங்கிட்டு வைங்களேன், இனி அவ்வளோதான் நம்மளால் ஒன்றும் முடியாது, இந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டு என்னைக்கு நம்ம ரிலீஃப் ஆகிறது, நம்ம பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகிறது. அப்போ அல்லாஹ் மேலே ஏன் இவ்வளவு உனக்கு மட்டமான நம்பிக்கை? கோடி கோடியாக கொடுத்தவன் இனி ஏன் கொடுக்க மாட்டான்? ஒருத்தங்கிட்ட சொன்னார், 10 கோடி லாக் ஆகிட்டு, அதற்கு எனக்கு இருட்டாக இருக்குது உலகம், மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இன்னும் குமர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, நான் லாக் ஆகிட்டேன், அதற்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா அவருக்கு கடைசியாக சொன்னார், நான் தூக்கு போடுறதோட வழி இல்லைன்னார், நான் தற்கொலை பண்ணுறதுக்கு முடிவுக்கு வந்தேன். நான் உடனே அவருக்கு வாட்ஸ்அப்பில் வெளியில் வந்து அவர்கிட்ட பேசினேன். என்ன பேசுகிறீங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, இவ்வளவுதானா அல்லாஹ்வோடு உங்களுக்கு இருந்த நம்பிக்கை? 10 கோடி இல்லை, இத்தனை கோடியை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி வைத்தானே அல்லாஹ், இன்னைக்கு அது போயிட்டு ஏன் இனி ஒரு முறை தரமாட்டானா அவன்? அந்த சக்தி அவனுக்கு இல்லையா? அழித்துக் கொள்வதா? தற்கொலைக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை நரகம். நான் கொடுத்த உயிர் நீ எப்படி அழிக்கிறது? நான் கொடுத்த உயிர் அது என் கிஃப்ட், அழிக்கும் அதிகாரம் உனக்கு இல்லை. சொன்ன விடுங்க, ஆபத்தான பேச்சை நீங்கள் பேசினது. அல்லாஹ் இன்னும் இருக்கிறான், இன்னும் கொடுப்பான். அவன் கொடுக்கிறவன், அவன் சோதிச்சு பார்க்குறான். இன்ஷா அல்லாஹ் கடைசியாக அவருக்கு கொஞ்சம் திக்கர்கள்லாம் கொடுத்தோம். நீ உண்மையை சொல்கிறேன், திக்கரை கொடுத்தோம். அவர் யார்கிட்ட ஏமாந்தாரோ அவர் ஃபோனே எடுக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி தானே, வாங்கும்போது இருக்கிற கனிவு திரும்ப தரும்போது இருக்காது. வாங்கும்போது ஹஜார் அப்படி இப்படி நீங்கள் உங்களை வச்சு தான் எல்லாம் வாங்க, ஆமாம் டைம் வரும்போது பார்த்தா ஆளே எஸ்கேப் ஆகிடுவார். அப்புறம் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டார், சுவிட்சு லாக் ஆகிடும், ஆஃப் ஆகிடும், எடுக்கிறதே இல்லை. அப்போ நான் சொன்னேன், அதற்கு அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலை, வீடு பூட்டியாச்சு, வீடெல்லாம் பூட்டிகிட்டு போயிட்டார். நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லை, அவர் வீட்டை போடட்டும், எதை செய்யட்டும், இந்த திக்கரை செய்யுங்க, அல்லாஹ் நம்பி செய்யுங்கன்னு திக்கரை கொடுத்தேன். அந்த திக்கரில் அவர் ஈடுபட்டார். ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு பேசினார். அதற்கு அல்லாஹ்வே பெரியவன், அவராக ஃபோன் அடித்து சொன்னார், நான் உங்களை ஏமாத்தல, நான் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன், இன்ஷா அல்லாஹ் முதல்ல அதில் ஒரு பகுதி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லன்னு தெரியலன்னா, நான் சொன்ன நன்றி நீங்கள் சொல்லுற இடத்துல நான் இல்லை, உங்களையும் என்னையும் படைத்த ரப்புக்கு நன்றி சொல்லுங்க, அவனுக்கு சொல்லுங்கள், இப்போதாவது நம்புங்கள், என் ரப்பு கைவிடவே மாட்டான், அவன் கைவிடவே மாட்டான். ஏன் உங்களுக்கு இவ்வளவு கேவலமான நம்பிக்கை அல்லாஹ்வின் பேரில்? எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எங்கண்ணா நான் அப்படி ஆகிடுவேனோ இப்படி ஆகிடுவேனோ, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன? இப்போ அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கண் குளிர்ச்சியாக செழிப்பாக, இன்னும் சொல்ல போனால் வந்திருக்கிற மருமக அதை விட டாப்பில் அல்லாஹ் கொண்டு உட்கார வச்சிருக்கான். அவன் ரப்பு, அவனுக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். எடுக்கும் போதும் என் ரப்பாக ஏற்க வேண்டும், கொடுக்கும் போதும் ரப்பாக ஏற்கணும். அவன் எடுத்தாலும் கொடுப்பான் என்று நம்ப வேண்டும். கொடுக்கிற போது நன்றி செலுத்தினால் அவன் எடுக்கிறதே இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யணும். இந்த பேச்சை பேசிலாம் முடிக்க முடியாது, பேசிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் நினச்சேன், கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கிட்ட தொட்டு போயிட்டு இருக்குது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அழகாகவே வாழ செய்வானாக, அமைதியாக வாழ செய்வானாக, டென்ஷன் இல்லாமல் வாழ செய்வானாக. எதையும் நினச்சி கவலைப்பட்டு வருந்தி அதை பட்டு இதை பட்டு அப்படி ஆகிடு இப்படி எதுவும் இல்லை. என்னோடு என் ரப்பு இருக்கிறான். அவன் நேற்று வாழ வைத்தான், என் தந்தையை வாழ வைத்தான், அவர் தந்தையை வாழ வைத்தான். என் பிள்ளையை அவன் கைவிடுவான், என் பேரனையா கைவிடுவான்? என் பிள்ளையும் பேரனும் என்னை விட புகழோடு வாழ்வார்கள் என்று நம்பும் வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து, குறிப்பாக நிறைய உலமா பெருமக்கள் வந்திருக்கிறார்கள், அத்தனை பேர்களின் உயிரோட்டமான துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.